குட் மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு வேளை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் என் நெட்வொர்க் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐபி. லெட்ஸ் ஃபைண்ட். இது என்னுடைய ஐபி கரெக்டா? இதோடைய ஃபர்ஸ்ட் ஐடி நெட்வொர்க் ஐடி என்ன, ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்ன, ப்ராட்காஸ்ட் என்ன, இதைதான் நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னோம்? 10.0.1.1.1 இதோடைய ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் என்ன? இது எந்த நெட்வொர்க்? /20. இது /20. இங்க வரலாம், நான் இங்க வந்துடுறேன். I'll go back here. இந்த வேல்யூ எனக்கு மாறாது, ஃபர்ஸ்ட் ஆக்டட் மாறாது, ரைட்டா? இது எனக்கு நெட்வொர்க் ஐடின்னு வச்சுக்கலாம். மேம் கால் எண்ட் ஆக போகுது, மீட்டிங் எண்ட் ஆக போகுது. வெரி குட், நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நான் லிங்க் கிரியேட் பண்ணிட்டேன், நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வித்தியாசம் இருக்கு, வேற நெட்வொர்க் அப்படி பிங் ஆகாது, கரெக்ட் தான். ஆனா நான் இங்க வச்சிருக்கிறது இங்கேயும் ஒண்ணுதான் வச்சிருக்கேன், இங்கேயும் ஒண்ணுதான் வச்சிருக்கேன். ஆனா இது வேற நெட்வொர்க்னு சொல்றேன். தேர்ட் ஆக்டட் வேறயா இருக்கு. ஆமா, தேர்ட் ஆக்டட் வேறையா இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே, இதுல 1 இருக்குது, இதுலயே 0 இருக்கு, இதுல 1 இருக்கு. இது ஒரே நெட்வொர்க் பிங் ஆகும்னு நான் சொல்றேன். ஒரே நெட்வொர்க், சேம் நெட்வொர்க். எதனால அது பிங் ஆகும் அப்படின்னா இது சேம் நெட்வொர்க், இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். நம்ம அதுல எந்த டவுட்டும் நமக்கு கிடையாது. எப்படி அது சேம் நெட்வொர்க், நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? எனக்கு புரியல, எப்படி டிஃபரெண்ட் நெட்வொர்க் சொல்றீங்க? இது சேம் நெட்வொர்க். ஓகே, இது சேம் நெட்வொர்க். நான் இந்த ஸ்லைட்ல இருந்தேன், இது எனக்கு சேம் நெட்வொர்க் தான். இது எனக்கு கம்யூனிகேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அது எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா அது ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐடி பேஸ் பண்ணி சொல்றேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட், இப்போ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா இது ஆகும்னு சொன்னோம். நீங்க என்ன நினைச்சீங்க? ஆக்சுவலி இது ஆகும்னு சொன்னீங்க, கரெக்டா? நம்ம ஆனா அது ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நான் சொல்றேன். எப்படி அது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாது, இது 1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இது ஆகாதுன்னு சொன்னீங்க. இது ஆகுங்கிறோம், இது ஆகும் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சீங்க? இது சரி 1 இங்க 0, வேற நெட்வொர்க் தானே. அப்படி கிடையாது. I'll take this one as also example. 10.0.0.11 இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. 10.0.0.11/8 இது ஐபி. இந்த ஐபிக்கு நான் நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பைனரியா எழுதுறேன். இந்த 10ங்கிறது எங்க வரும்? எனக்கு அது கிளாஸே தான், பைனரி வேல்யூ கேட்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10, இந்த இடத்துல நான் டெசிமல், இந்த இடத்துல பைனரி. 10 1010 4 டிஜிட்ல 1 டிஜிட், 18 டிஜிட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 டைம் 2. ஆனா நம்ம எத்தனை டிஜிட்ல எழுதணும்? 8 டிஜிட்ல எழுதணும். 1 0 1 0. இது எனக்கு மாறாது. இது எனக்கு மாறாது. இவ்வளவும் எனக்கு நெட்வொர்க் போர்ஷன் கிடையாது. எது மட்டும் எனக்கு நெட்வொர்க் போர்ஷன்? இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது அது மட்டும் தான் எனக்கு நெட்வொர்க் போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஆக்டர் மட்டும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்டர் மட்டும் நெட்வொர்க் போர்ஷன்? ஏன்னா எனக்கு சொல்லி இருக்கிறது /8. எனக்கு சொல்லி இருக்கிறது /8.
எனக்கு சொல்லியிருக்கிறது /8. I'll say these black colors. Black color இருக்குவா? ரைட்டா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது பைனரி. இது 10.0.0.11ங்கிறத பைனரியில எழுதியிருக்கிறோம். ஆனா இந்த 11 எழுதல. 11 எங்க வரும்? 11 நடுவுல எங்கேயோ வரும். இது ஃபர்ஸ்ட் ஆக்டர். இது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடி. இதுதான் நெட்வொர்க் ஐடி. இந்த நெட்வொர்க் ஐடி என்ன? இது அப்படியே எழுதுறோம். நெட்வொர்க் ஐடி. இப்ப சொல்லுங்க பாப்பா, நெட்வொர்க் ஐடி என்ன வரும்? டெசிமல்ல 10.0.0.0. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஐபி. அப்ப ஃபர்ஸ்ட் ஐபி என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல 0ன்னு மாத்து, 1ன்னு மாத்து, 1ன்னு மாத்து. அதுக்கு அடுத்து என்ன மாத்துவேன்? பைனரி வேல்யூ என்னன்னு மாத்துவேன்? 00000010. அந்த பைனரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இது எழுதலுமா உங்களுக்கு? எக்ஸல் ஷீட்ல வேணாலும் எழுதுற பாருங்க. இது எனக்கு ஃபோர்த் ஆக்டட் உடைய வேல்யூவை நான் மாத்துறேன். ஏன் ஃபோர்த் ஆக்டட் மாத்துறேன்? மேக்ஸ்ல நம்ம எப்படி எழுதுவோம்? நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்தா இன்க்ரீஸ் பண்ணுவோம். மேக்ஸ் அப்ளை பண்றது. இதோட அடுத்த வேல்யூ என்ன? 10. இதோட அடுத்த வேல்யூ என்ன? 11. அடுத்த வேல்யூ என்ன? 100. அது அடுத்தது 11. இப்ப இதை நான் கன்வெர்ட் பண்றேன். இது எனக்கு பைனரி. இதை டெசிமலா வைக்கிறேன். இது எனக்கு டெசிமலா வைக்கிறேன். 1 பைனரி டெசிமல் கன்வெர்ட் 1ன்னு வரும். அடுத்து 10ன்னு போடுறேன். கன்வெர்ட் 2, 11, 3. அடுத்து 1004. அப்ப ஐபி அட்ரஸ் எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? 1 2 3 4 5. 101க்கு என்ன வரும்? 5. இப்படி எல்லா வேல்யூயும் போடுறப்போ 11 11 11 10 லாஸ்ட் பிஃபோர் வேல்யூ. கரெக்டா? இந்த வேல்யூ என்ன சொல்லுவேன்? லாஸ்ட் பிஃபோர் வேல்யூ. இதுதான் லாஸ்ட் டைப்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்படி அப்ளை பண்ண எனக்கு என்ன ஒரு வேல்யூ? கன்வெர்ட் 254. அப்போ 10.0.0.1 அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐபி. லாஸ்ட் ஐபி என்னன்னு வரும்? 254. என்ன வரும்? 0.0.254. இது ராங். தப்பு. என்ன நான் பண்ணணும்? ஃபோர்த் ஆக்டட் எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணும் அடுத்து? இது லாஸ்ட் ஐபி கிடையாது. இது 254th ஐபி. This is not last IP. அப்ப அடுத்த ஐபி என்னன்னு போடுவேன்? ஏன் நான் இந்த இடத்துல மாத்துறேன்னா எனக்கு தேர்ட் ஆக்டட் வரைக்கும் மாத்தலாம். 254th ஐபி, இது 255th ஐபி. 1 இது 1. சரி, ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி வேல்யூ இருக்கா? இதுல 1 மாத்தலாம். என்ன மாத்தலாம்? இதுல 250, அதுலயும் 255 வரைக்கும் வரலாம். இதுல 1ன்னு மாத்தணும் ஃபர்ஸ்ட். இங்க 00000000. இது 256th ஐபி. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஆக்டட் தான் நெட்வொர்க் போர்ஷன். இதுதான் நான் கை வைக்க கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுல தேர்ட் ஆக்டட், ஃபோர்த் ஆக்டட், செகண்ட் ஆக்டட், தேர்ட் ஆக்டட், ஃபோர்த் ஆக்டட் மாத்திக்கிட்டே வரணும்.
இங்கதான் மிஸ் பண்றோம் நம்ம. 10 டாட் 0 டாட் 0 டாட் 255. அதுக்கு அடுத்தது 10 டாட் 0 டாட் 0 டாட் 0 டாட் 256 வராது. 1 டாட் 0. இப்போ இந்த இடத்துல இது 0ன்னு இருக்கு, இது 1ன்னு இருக்கு. அதனால அது வேற நெட்வொர்க் ஆயிருமா? ஆகாது. ஏன்னா என்னுடைய சப்நெட் மாஸ்க் /8. என்னுடைய சப்நெட் மாஸ்க் என்னன்னு இருக்கு? 8 255.0.0.0. அப்ப அந்த 0ங்கிறது செகண்ட் ஆக்டர், தேர்ட் ஆக்டர், ஃபோர்த் ஆக்டர் நான் மாத்திக்கிட்டே வருவேன். கரெக்டா? கரெக்ட். இப்ப சொல்லுங்க பாப்போம், இதோடைய லாஸ்ட் டைப் என்னன்னு வரும்? இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். இதோடைய லாஸ்ட் டைப் என்னன்னு வரும்? 10.255. 10.255.255.254. இதுதான் லாஸ்ட் ஐபி. இதெல்லாம் இப்படி வரும். லாஸ்ட் ஆக்டன் வந்து 255 வரதா இலியாஸ்? அதுக்கு பேரு பிராட்காஸ்ட் ஐபி. நீங்க சொல்றது 100% கரெக்ட். லாஸ்டா 111 வரதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் ஐபின்னு சொல்ல மாட்டோம், அதை பிராட்காஸ்ட் ஐடின்னு டெக்னிக்கலா சொல்லுவோம். லாஸ்ட் பிஃபோர் வேல்யூ தான் டெக்னிக்கலி நெட்வொர்க்கிங்ல அது ஐபி. 255 வரும். 255 அது ஐபின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேரு பிராட்காஸ்ட் ஐபி. பிராட்காஸ்ட்னா என்ன? டிராஃபிக் வெளில த்ரோ பண்றது. எஸ், டெக்னிக்கலி ரைட். என்ன சொன்னீங்க? டிராஃபிக்கை ப்ராட்காஸ்ட் பண்றது ஷரண். இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு வெளில சொல்றது, பக்கத்துல இருக்க இதுக்கெல்லாம் அது தெரியப்படுத்துறது. நம்ம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராட்காஸ்ட்ங்கிறது 1-2 குரூப் டெக்னிக்கலி. நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன் பிராட்காஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகணும். லாஸ்டா வருது பிராட்காஸ்ட்னு ஒரு ஐபி. இப்போ இதுல 1 டாட் இந்த வேற இப்போ 1 டாட்ல இருந்து 255 அப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 எவ்வளவு வந்தாலும் அது ஒரே நெட்வொர்க்கா வரும். /8 அப்படிங்கிற சப்நெட் டாஸ்க் வரும்போது சப்நெட் 10.0.0.0 10.0.0.1 10.255.255.254 10.255.255.255. So we understand the first IP and last IP. இப்ப சொல்லுங்க, /8ல இந்த இது ஒரே நெட்வொர்க்கா வேற நெட்வொர்க்கா? ரஃபிக் சார், ஒரே நெட்வொர்க் தான். ஒரே நெட்வொர்க் தானே? ஏன்னா 255ங்கிற சப்நெட் மாஸ்க் வந்திருக்கு. 0.ங்கிறது 11th ஐபி. 1.12 அப்படிங்கிறது தேர்ட் ஆக்டெட்ல வருது. ஆல்மோஸ்ட் 700+ ஐபி அட்ரஸ் அது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதோடைய ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஈஸியா போடுறதுக்கு ஆன்லைன்ல நிறைய கால்குலேட்டர் வந்துருச்சு. நீங்க கூகுள்ல போயிட்டு ஆன்லைன் கால்குலேட்டர், சப்நெட்டிங் கால்குலேட்டர்னு போட்டுட்டீங்கன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் இருக்கு கிளாஸ் ஏ. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ரேஞ்ச் எடுக்கிறோம். 10.0.1.111/20/20 எடுக்கிறோம். கால்குலேட். இதுல ஃபர்ஸ்ட் ஐபி செகண்ட் ஐபி நமக்கு கொடுத்துரும். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஐபி செகண்ட் ஐபி நமக்கு கொடுத்துரும். இதோடைய ரிசல்ட்டை நான் இங்கேயே போடுறேன்.
அது ஓகே. இப்ப சொல்லுங்க, இதோடைய ஃபர்ஸ்ட் ஐபி எங்க தெரியுது உங்களுக்கு? ஜீரோ டாட் ஒன் டாட் ஜீரோ டாட் ஒன்ல இருந்து 15.254 வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? These are two different networks. தெரியுதா இல்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாமா? இங்க பாருங்க 15 வரைக்கும் தான் அந்த நெட்வொர்க். அப்ப 16ங்கிறதே எனக்கு வேற நெட்வொர்க். 1.16 10.1.16 இது பைனரி ஷீட்ல போட்டா ரொம்ப நேரம் ஆகும். அதனால டைரக்டா கால்குலேட்டர் எடுத்து காட்டுறேன். ஆன்லைன் கால்குலேட்டர். ஆல் ஓகே. 10.1.15ங்கிறது தான் என்னுடைய லாஸ்ட் ஐபி, யூசபிள் ஐபி. அப்ப இந்த 20ங்கிறது என்ன ஆகுது? வேற நெட்வொர்க்ல வந்துருது. நம்ம இங்க இதை மிஸ் பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ண மிஸ் பண்ணிட்டோம். இந்த 20ங்கிறது வேற நெட்வொர்க். ஸோ 0.1.0.1ல இருந்து 0.1.15 அப்படிங்கிறது தான் ஒரே நெட்வொர்க். 0.10.0.16 அப்படிங்கிறது செகண்ட் நெட்வொர்க். இந்த /20 அப்படிங்கிற சப்நெட்டை யூஸ் பண்ணா இந்த 20 சப்நெட்டை ஸ்பெசிஃபிக்கா நான் எடுத்ததுக்கு காரணம் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல இந்த 20 சப்நெட் தான் அதிகமா இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிறது 20 தான். இப்போ இந்த இடத்துல 31 எல்லாம் பாருங்க என்ன தெரியுது? 31 இருக்குது. இப்ப இதெல்லாம் ஒரே நெட்வொர்க்கா என்ன? 31 172.31 172.31 172.31 கண்டிப்பா கிடையாது. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு ஏடபிள்யூஎஸ்ல விபிசி உடைய டிஃபால்ட் சப்நெட் is not same. These are different network. These are different network. இங்க பாருங்க 0ல இருந்து 16, 16ல இருந்து 32, 32ல இருந்து 48. அப்ப 16, 17, 18, 19 அதெல்லாம் ஒரே நெட்வொர்க். Is that clear? நான் எதுக்காக இந்த சப்நெட்டிங் இப்போ எடுக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல சப்நெட்டிங் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். விபிசிஐ டிஸ்கஸ் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நான் சொல்லுவேன். அது எப்படி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் 172.31 தானே வருது, இதுலயும் 172.31 தானே வருது, ஒரே நெட்வொர்க்னு அங்க நீங்க உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. Is that clear? Okay, all good. இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, I'll take this silence as a no. இப்போ ஐபி புரிஞ்சிருச்சு நமக்கு. சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க. சரி, இப்போ இது நமக்கு கிளியரா புரியும். These are not the same network. இது different network. These are different network. Okay. சரி, எதுக்காக இந்த மாதிரி சப்நெட்டிங் போறோம்? ஏன் சப்நெட்டிங் பண்ணலாம்? எதுக்காக போறோம்? தெரியல இலியாஸ். ஓகே, இப்போ இதுல எவ்வளவு ஐபி இருக்கு? நம்ம இந்த கால்குலேட்டர் சப்நெட் எதுக்குன்னு தெரியும். ஏன் சப்நெட்னா
ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ரிசர்வ் பண்ணி நெட்வொர்க் டீம்ல கேட்க முடியாது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் ரிசர்வ் பண்ணிக்கிறது தான் சப்நெட். ஸோ இந்த ரேஞ்ச்ல இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோம்னா அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்நெட் ஏன் சப்நெட் அப்படின்னு தெரியாது. ஓகே, நான் கேட்ட வார்த்தை வந்து ஒய் சப்நெட்டிங், நீங்க சொல்றது சப்நெட், சப்நெட் மாஸ்க். இது மூணும் ஒண்ணு கிடையாது, இது மூணும் வேற. சப்நெட் மாஸ்க், சப்நெட் டெக்னிக்கலி எல்லாமே ஒண்ணுதானே பார்க்கறதுக்கு. நான் 3 வார்த்தையை போடுறேன், ரைட்? சப்நெட்டிங், சப்நெட், சப்நெட் மாஸ்க், இது மூணு ஒண்ணா அப்படின்னா சப்நெட்டிங், சப்நெட் மாஸ்க்கும் சப்நெட்லையும் கிட்டத்தட்ட ஒண்ணு சிமிலர் லைக் ஒரு டெக்னிக்கல் தான். இப்ப இந்த சப்நெட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட கேள்வி அதுதான், எதுக்காக சப்நெட்டிங் போறோம் அப்படிங்கிறது தான், ரைட்டா? நம்ம சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவோம், சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சிஐடிஆர் சப்நெட்டிங் கீழே தான் வரும். சிஐடிஆர் சப்நெட்டிங் கீழே வரும். பேக் டு இந்த சப்நெட்டிங்க தான் நான் கேட்டேன். சிஐடிஆர் இதுக்கும் ஏடபிள்யூஸ்க்கு சம்மந்தம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா விபிசி போனீங்கன்னா என்ன போட்டிருக்கு? சிஐடிஆர், IPv4 சிஐடிஆர், IPv6 சிஐடிஆர், சப்நெட்லயும் IPv4 சிஐடிஆர், எல்லா இடத்துலயும் சிஐடிஆர் வருது. இந்த சிஐடிஆர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சப்நெட்டிங்னா என்னன்னு கேட்டேன். இப்போ நான் கேட்டதுக்கு சப்நெட்டிங்னா என்னன்னு கேட்டது அதுக்கு தான் காரணம். இந்த சிஐடிஆர் பத்தி அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இதுவே சிஐடிஆர் தான், /20ங்கிறதே சிஐடிஆர் தான். அது ஏன் போறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சப்நெட்டிங், சப்நெட் மாஸ்க் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நீங்க சப்நெட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தட் இஸ் ஃபைன். ஆனா நான் கேட்டது சப்நெட்டிங், ரைட்? சப்நெட் மாஸ்க்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சப்நெட் மாஸ்க்ங்கிறது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். எக்ஸாம்பிள் /8/16/24. ஓகேங்களா? என்னுடைய சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் என்ன பண்ணும் டெக்னிக்கலி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய நெட்வொர்க், அதான் நெட்வொர்க் போர்ஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, நெட்வொர்க் போர்ஷனை ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸாம்பிள் 10.0.0.0/8 இது என்னுடைய நெட்வொர்க் ஐடி. இது என்னுடைய கிளாஸ் ஏ உடைய நெட்வொர்க் ஐடி. 10.1.h. இதுவும் ஒண்ணா இஸ் த நெட்வொர்க் ஐடியா. இது இப்ப இதை சொல்லுங்க பாப்போம். இது நெட்வொர்க் ஐடி எது, நெட்வொர்க் ஐபி எதுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நெட்வொர்க் ஐடி இஸ் 10 சீரிஸ், அது 10 ஃபர்ஸ்ட் ஒன் தான். செகண்டுக்கு 10.0. சரி, இதை நான் ஒரு சிஸ்டத்துக்கு can I assign this IP to system? இப்படி கேட்கறேன். ஒரு சிஸ்டத்துக்கு ஐபி அசைன் பண்ண முடியுமா? லாஸ்ட் அட்ரஸ் 0ல இருக்கு, பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது நெட்வொர்க் ஐடி, பண்ண முடியாது. இது என்னது? இது எனக்கு ஐபி, இது என்ன பண்ண முடியும்.
ரைட்? உங்களுக்கு ஒரே நிமிஷம், நான் லைவா காட்டுறேன். ரொம்ப கிளாஸ் வேக போயிடும். சாரி. ஈத்தர்நெட் இருக்கா? இதுல IPv4 இருக்கா? இதுல போயிட்டு 10.0.0 என்னது 0.1.0 அதானே 1.0 /89 அர்த்தம் 255 255 255 4 டைம் போடலாமா இல்ல ஒரு டைம் போடலாமா? /8 அப்படின்னா ஒரு /8 தடவை. அப்படின்னு ஒரு தடவை. இப்போ இது IP என்னால அசைன் பண்ண முடியும். ஓகே கொடுக்குறேன். எனக்கு எந்த எரரும் வரல. இதே சப்நெட் மாஸ்க் 255 255 கொடுக்குறேன். இப்போ என்னால ஓகே கொடுக்க முடியுமா? The combination of the subnet mask, the host portion is set to 0. Please enter the valid subnet mask. இதுல என்ன நமக்கு புரிஞ்சுக்கிறோம்? இந்த சப்நெட் மாஸ்க பேஸ் பண்ணி இது என்ன நெட்வொர்க் ஐடியா, ஐபியா, எந்த நெட்வொர்க், சிஐடிஆரான்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். சப்நெட் மாஸ்க் will help you to identify the network portion. அவ்வளவுதான் சார். சப்நெட் மாஸ்க் உடைய வேலை என்ன? It help you to identify the network portion. நெட்வொர்க் போர்ஷன் எது அண்ட் ஹோஸ்ட் போர்ஷன் எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதே இந்த சப்நெட் மாஸ்க் தான். சப்நெட் மாஸ்க் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஐபி அசைன் பண்றப்போ வரதுதான் சப்நெட் மாஸ்க். ஒரு ஐபியை பேஸ் பண்ணி தான் இது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சப்நெட் மாஸ்கை பேஸ் பண்ணி தான் எது நெட்வொர்க் போர்ஷன், எது ஹோஸ்ட் போர்ஷன் அது தெரிஞ்சுக்கும். எப்ப இது ஹோஸ்ட் போர்ஷனே கிடையாதுப்பா, இது நெட்வொர்க் போர்ஷன். இதை போய் அசைன் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுது? இது நெட்வொர்க் போர்ஷன் அப்படின்னு அதுக்கு தெரியுது. இது ஐபி கிடையாது அப்படின்னு அதுக்கு தெரியும். எதை பேஸ் பண்ணி? நான் கொடுத்த சப்நெட் மாஸ்கை பேஸ் பண்ணி. இதுதான் சப்நெட் மாஸ்க். இப்போ சப்நெட்டிங் வர சப்நெட்டிங் சப்நெட் இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு சப்நெட் வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் நெட்வொர்க் சப்நெட்ஸ் அப்படின்னு வரும். இந்த சப்நெட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் சப்நெட்டிங் சிஐடிஆர். ஓகேங்களா? A small network subnet அப்படிங்கிறது we call technically a small network created as a result of subnetting. கொஞ்சம் குழப்புது அப்படின்னா அதை மறந்துடுங்க. நமக்கு சப்நெட் வேணாம், நமக்கு தேவை சப்நெட்டிங் தான். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான், சப்நெட்டிங் ஒண்ணுதான். CIDR stands for what is that? Classless interdomain routing. Classless interdomain routing. ஓகேங்களா? சப்நெட்டிங் சிஐடிஆர். இப்போ ஒய்ங்கிறதுக்கு ஆன்சர் வரேன். எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குங்க. எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. என்ன என்விரான்மெண்ட்? UAT ஸ்டேஜிங். எனது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. I'll say this one. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் ஏல ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாமா? 10.0. இங்கே பார்த்தோம்னா 10.0.0/8 10.0.0/0.0/16 10.0.0/0.24. அதாவது இது வந்து கிளாஸ் ஏ உடைய பிரைவேட் ஐபி உடைய டிஃபால்ட் டிஃபால்ட் நெட்வொர்க், டிஃபால்ட் ஒரிஜினல் நெட்வொர்க். இதை ஒரிஜினல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, மேஜர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க.
எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒவ்வொரு பீப்புள் டிஃப்ரெண்டாக கால் பண்ணுவாங்க. டிஃபால்ட் நெட்வொர்க் அண்ட் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் அண்ட் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இப்போ இதுல என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி ஐபி இன் ஈச் நெட்வொர்க், அதுதான் இந்த கொஸ்டின். என்னால எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் ஐபியை. இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். 10.0.0.0.1ல இருந்து 10.255.255.254 வரைக்கும் வரும். அப்ப எனக்கு டோட்டலா எவ்வளவு ஐபி வருது அதை தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். ரொம்ப பேசிக்கா போகுது, ஐ நோ தட், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஐடியா. /8 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 10.0.0.1 ஜஸ்ட் கால்குலேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவ்வளோ ஐபி அட்ரஸ் 16 lakhs of 777.216 IP address possible. I can assign 16,000 IP address in a single network. இதுவே நான் /16 போட்டேன்னா எவ்வளவு ஐபி வரும்? 65,534 IP address in the network. So இது 0 அப்படிங்கிறதுனால it comes under 10.0.0.1, 10.0.255.254. I can assign 65,000 IPs in a single network. இதுல என்ன வரும்? 10.0.0.0/1 10.0.0.254. அப்பா சொல்றீங்க /24க்கு அப்படி வராது. 3 ஆக்டடுமே ஃபர்ஸ்ட் 3 ஆக்டடுமே எனக்கு வரும் 10.0.0.254. ரைட்? How many IP address? 254. ஸோ 256 டோட்டலா கவுண்ட் வரும். அந்த 0வையும் 255 நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த 0ங்கிறது நெட்வொர்க் ஐடி, ப்ராட்காஸ்டுக்கு லாஸ்டா வருது 255. I can assign 255 IPs in a single network. ஓகேங்களா? இப்போ ரெண்டு விதமா சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்குக்கு இது என்னுடைய அடுத்த நெட்வொர்க், இதனுடைய ஒரே நெட்வொர்க்கு, இது என்னுடைய நெட்வொர்க் ஏ. உதாரணத்துக்கு இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நான் வைக்கக்கூடிய நெட்வொர்க். செகண்ட் ஃப்ளோருக்கு என்ன வைக்கலாம்? செகண்ட் ஃப்ளோர் நெட்வொர்க் 10.0.1.1. இது வேற நெட்வொர்க், இது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். ரைட்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நெட்வொர்க், இது செகண்ட் நெட்வொர்க். அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? ரைட்? 10.0.1.254 அது இதே மாதிரி தான் செகண்ட் நெட்வொர்க். இதுலயும் அதே மாதிரி தான் 10.1.0.0ல இருந்து 1.1ல இருந்து, அதாவது ஐபி 0ங்கிறது ஐடி 10.1.255.254. 0வையும் 255 நான் சேர்க்கல. How many IPs in each network தான் கொஸ்டின். கரெக்டுங்களா? இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இப்ப என் மேனேஜர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன்ப்பா ஒரு நெட்வொர்க்ல 255 ஐபி எனக்கு வேணாம், ஐ நீட். என் மேனேஜர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு ஒரு டிசைன் பண்ண 256 ஐபி அட்ரஸ் கூட வேணாம், எனது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒவ்வொரு யூஏடி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம அப்புறம் என்ன சொல்லுவோம், டெஸ்டிங் இன்ஜினியர். யூஏடியை வந்து டெவலப்பர் வச்சிருப்பாங்க. ரைட்? டெவலப்பருக்காக வச்சிருப்போம், டெஸ்டிங் இன்ஜினியர்னு வச்சிருப்போம். ரைட்? டெஸ்டிங் இன்ஜினியர்னு இருக்கும். யூஏடிங்கிறது ஒரு என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன். இதுலயும் எனக்கு என்ன இருக்கும்? டெவலப்பர். இப்போ இந்த வெப்ல வந்து பாத்தீங்க, இதுல வந்து வெப்னு ஒரு நெட்வொர்க், ஆப்னு ஒரு நெட்வொர்க், டிபின்னு ஒரு நெட்வொர்க், டெஸ்ட்லயும் வெப்னு ஒரு நெட்வொர்க், ஆப்னு ஒரு நெட்வொர்க், டிபிங்கிறது ஒரு நெட்வொர்க். இப்போ இதே மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல நீங்க டிசைன் பண்ணணும். ப்ரொடக்ஷன்லயும் எனக்கு வெப்னு ஒரு நெட்வொர்க்,
ஆப்னு ஒரு நெட்வொர்க், டிபின்னு ஒரு நெட்வொர்க், வெப் சர்வர் எல்லாம் அதுல இருக்கணும். இதுல என்ன இருக்கும்? எனக்கு ஒரு 30 வெப் சர்வர்ஸ் இருக்கு. 30 வெப் சர்வர்ஸ் இருக்கு. என்னோட அப்ளிகேஷன் வந்து 100 வெப் சர்வர்ஸ் இருக்கு. அவ்வளவு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். டிபி எனக்கு ஒரு 10 சர்வர்ஸ் இருக்கு. சர்வர் அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ், சர்வர், VM எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். EC2 instance server, right? EC2 instance server, anything is fine. எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க அதை. இதை எப்படி டிசைன் பண்ணலாம்? 30 நெட்வொர்க்கு. ஏன்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் போறோம், புது கம்பெனி. அங்க முதல்ல என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு VPC கிரியேட் பண்ணு, சப்நெட்டை கிரியேட் பண்ணுப்பா. எனக்கு வெப் சர்வர் 30 IP, இதுல ஒரு 30 வேணும், இதுல ஒரு 30 வேணும், இதுலயும் 30 இருக்கு, இதுலயும் ஒரு 100 இருக்கு, இதுல ஒரு 10 இருக்கு. நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். அது என்ன 110னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு. 30, இதுலயும் 100. இப்போ இந்த நெட்வொர்க் லீஸ்ட் நெட்வொர்க் இதுதான். 254 IP அட்ரஸ் வருது இந்த நெட்வொர்க்ல. செகண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணா 254 நெட்வொர்க் வருது. என் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இவ்வளோ IP அட்ரஸ் எனக்கு வேண்டாம், 30 IP அட்ரஸ் மட்டும் டிசைன் பண்ணு நெட்வொர்க்க. மினிமம் 30 IP அட்ரஸ் ஆகுது இருக்கணும், இல்ல நியரஸ்ட் வேல்யூ. ஸோ we are dividing a major network into a small network is called subnetting. எதற்காக பண்றோம் அப்படின்னா, என்னுடைய என்விரான்மெண்ட்டை எவ்வளவு சர்வர்ஸ் தான் இருக்கு. இல்ல சார், என்கிட்ட வெப் சர்வர் ஒரு 300 இருக்கு, எனக்கு ஆப் சர்வர் ஒரு 1000 இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்றோம். எதுக்காக டிசைன் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிச்சு. நமக்கு இது இல்லாம நீங்க நல்லா வச்சு பாத்தீங்கன்னா, ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் சர்வர்ஸ், இன்டர்னல் சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இது தனி நெட்வொர்க். அது இன்டர்னல் சர்வீஸ்ல என்ன இருக்கும்? உதாரணத்துக்கு நம்ம பே ஸ்லிப் சர்வர், நம்மளுடைய ITSM டிக்கெட்டிங் சர்வர், இது ஒரு நெட்வொர்க். இன்ஃப்ராவுடைய ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ், ஃபைல் சர்வர், பிரிண்டர் சர்வர், இப்படி ஏகப்பட்டது நம்ம இன்டர்னல் சர்வீஸ் தனியா இருக்கு. இது ப்ரொடக்ஷனு. இது இல்லாம இன்டர்னல் சர்வீஸ், இன்டர்னல் ஆஃபீஸ் சர்வீஸ், இன்டர்னல் சர்வீஸ் ஆஃபீஸ்ல மட்டும் யூஸ் ஆகுற சர்வீஸ். ஆக்டிவ் டைரக்டரிலாம் வெளியில வராது, பே ஸ்லிப்லாம் வெளியில வராது. அது ஆஃபீஸுடைய VPN கனெக்ட் பண்ணாதான் வரும். ஆஃபீஸ்க்குள்ள போனாதான் பிரிண்ட் ஃபைலோ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஆல் கிளியர்? இப்படி நெட்வொர்க் இதுல வந்து ஒரு மொத்தமாவே எனக்கு ஒரு தனி செப்பரேட் நெட்வொர்க்கா ஒரு 50 சர்வர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 25 சர்வர் வச்சிருக்கோம். இப்ப இது தனி நெட்வொர்க். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன? என்னுடைய கொஸ்டின், இப்ப இந்த வெப்பும் கம்யூனிகேட் ஆகுமா? சாரி, ப்ரொடக்ஷனுடைய வெப் சர்வரும் டிபியுடைய வெப் சர்வரும் கம்யூனிகேட் ஆகுமா? எஸ் ஆர் நோ? என்னுடைய டெவலப்பருடைய சர்வரும் ப்ரொடக்ஷனுடைய சர்வரும் கம்யூனிகேட் ஆகுமா? ஆகாதுல்ல? அப்படி டிசைன் பண்ணக்கூடாதுல்ல நானு. அப்போ ஒரே நெட்வொர்க்லயும் நான் வைக்கக்கூடாது. அப்ப இது நெட்வொர்க் ஏ. ரைட்? ஆனா என்னுடைய டெவலப்பிங் டீம் வெப் சர்வருடைய நெட்வொர்க்கும் இதுவும் ஒரே மாதிரி என் மேனேஜர் வெயி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 30 + 30 60 நெட்வொர்க் உனக்கு தேவை. நீயா டிசைன் பண்றதுதான், இல்ல உன் மேனேஜர் சொல்றதுதான். என்ன கேட்டாங்கன்னா நான் தனித்தனியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அது டெவலப்பிங் டீம் டெஸ்டிங் டீம் ஒன்று தானே. நெட்வொர்க் பி, நெட்வொர்க் சி, நெட்வொர்க் இதுல A2 அப்படின்னு நான் வைக்கிறேன். இது A1, B1, C1. இப்ப இந்த நெட்வொர்க் B2, இந்த நெட்வொர்க் C2.
இது எனக்கு தனி நெட்வொர்க். நெட்வொர்க் பி, இது எதுவுமே வராது. நெட்வொர்க் A3, நெட்வொர்க் B2, B3 C3. சரி, ஓகே. இது ரெண்டும் கம்யூனிகேட் ஆகக்கூடாது, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கா நம்ம டிசைன் பண்றோம். இப்ப நெட்வொர்க் 1 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நெட்வொர்க் 1 A1 A2, இது என்னது A3. So 3 different network, ஒரே சீரியஸா 3 different network. எனக்கு 3 different network. இதோட மேஜர் நெட்வொர்க்கா என்ன எடுத்துக்கிட்டேன்? 10.0.0.1.0 0 10.11 172 டாட் எடுத்துக்கலாம். 16 இதுதான் எனக்கு மேஜர் நெட்வொர்க். இது எனக்கு மேஜர் நெட்வொர்க். டிஃபால்ட் நெட்வொர்க்னு வச்சுக்கலாம், இல்ல மேஜர் நெட்வொர்க்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரிஜினல் நெட்வொர்க்னு வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய வேலை என்ன? I have to calculate, design 3 different network, and each network should have nearest value of 30 IP address in each subnet. ஒவ்வொரு சப்நெட்லயும் எனக்கு என்ன இருக்கணும்? I have to design, என்னோட வேலை என்ன? I have to design 3 different network, and each network, and each network என்ன இருக்கலாம்? Each network should have the nearest of 30 IP address. Each network அப்படிங்கறத இந்த இடத்துல சப்நெட்னு மாத்திடுறேன். Subnet, each subnet should have the nearest of 30, இல்லைன்னா 30 IP address. நியரஸ்ட்ங்கிற வார்த்தை கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா each subnet should have 30 IP address. அவ்வளவுதான். இப்ப என்ன சப்நெட் மாஸ்க் போட்டா, எந்த சப்நெட் மாஸ்க் போட்டா எனக்கு 30 IP வரும், அதை கண்டுபிடிக்கிறது என்னுடைய வேலை. ஆனா எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? கிளாஸ் A கிடையாது. என்ன கண்டுபிடிக்கலாம்? கிளாஸ் B 172.16.0.0/16. அப்படியே கால்குலேட்டர் போயிட்டு இதுக்கு ஃபார்முலாலாம் இருக்கு, நான் அந்த ஃபார்முலாலாம் போகல. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? 254 போட்டோம்னா எனக்கு எவ்வளவு வருது? 254 IP அட்ரஸ் வருது. அப்ப இதை போய் நான் ரெடியூஸ் பண்றேன், இங்க போய் வேல்யூ மாத்துறேன் ஈஸியா. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்க உட்காந்து கால்குலேட்டர்லாம் ஓபன் பண்ணி அதுக்குன்னு தனியா ஃபார்முலாலாம் எடுப்போம். /16 இதுதான் டிஃபால்ட். இதுதான் டிஃபால்ட். 65,000 எனக்கு வேண்டாம். /24 போட்டேன்னா எனக்கு தெரியும், நான் 26 போடுறேன். /26 போட்டா எவ்வளவு வருது? 62 IP அட்ரஸ் தான் வருது. ஆல் ஓகே, கிளியர்? எனக்கு என்ன தேவை? 30. நான் 26 போடாம 27 போட்டா என்ன ஆகும்? 27 போட்டா என்ன ஆகும்? எக்ஸாக்டா 30 IP அட்ரஸ் வந்துச்சு. என் மேனேஜர் கிட்ட எக்ஸாக்ட்லி IP அட்ரஸ். சம்டைம்ஸ் 30 வரலாம், பட் நியரஸ்ட் வேல்யூ வந்துடும். இப்ப இந்த 30 நான் யூஸ் பண்ணலாமா? நான் யூஸ் பண்ணலாமா? Can I do that? 30 போட்டா வந்துருச்சா? எஸ். நான் வேணான்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இது வந்துருச்சு. ஆக்சுவலி என்ன வருது? 172.16.0.16ங்கிறத சப்நெட்டை என்ன போடுறோம்? 27ன்னு போடுறோம். 27 போட்டா I'll get exactly 30 IP address. இப்போ இது வந்து 16.0.30. இதோட பிராட்காஸ்ட் டைப் 31. அதையுமே இங்க எழுதுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதோடைய நெட்வொர்க் ஐடி
நெட்வொர்க் ஐடி. நான் ஏன் இதை வேணாங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். 10.0.0.0 10.0.0.0. அதுக்கு அடுத்தது என்னது? ஓடிக்கால் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஐபியா? ஃபர்ஸ்ட் ஐபி 10.0.0.1. லாஸ்ட் ஐபி 172.16.0.31. 30 வரைக்கும் தான். 31ங்கிறது ப்ராட்காஸ்ட். 30 ப்ராட்காஸ்ட் 172.16.0.31. அப்ப இதோட அடுத்த நெட்வொர்க் என்ன அர்த்தம்? இதோட அடுத்த நெட்வொர்க் என்ன? 172.16.0.32/27. இங்கே 32 வரும். இது அடுத்த நெட்வொர்க் ஐடியா. T1 வரைக்கும் வருது. இங்க பாருங்க, ப்ராட்காஸ்ட் ஐபி 31 வரைக்கும் வருது. இப்ப அதோட அடுத்த கால்குலேட் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, 33. You have a clear picture. இந்த கால்குலேட்டர், ஆன்லைன் கால்குலேட்டர்ல அழகா அது காட்டிடும். ஸோ 33, 32ங்கிறது நெட்வொர்க் ஐடி. கரெக்டா? நெட்வொர்க் ஐடி அதோடைய ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி இதெல்லாம் நான் எழுதல. ஓகேங்களா? இதை நம்ம இங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்பேர் இட் இஸ் ஹியர். இது எனக்கு செகண்ட் நெட்வொர்க். அதே மாதிரி தேர்ட் நெட்வொர்க் இங்க இருக்கு. இது எனக்கு தேர்ட் நெட்வொர்க். I'll give a different color. இது எனக்கு தேர்ட் நெட்வொர்க், இது எனக்கு செகண்ட் நெட்வொர்க். 32 0.32. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, எக்ஸாக்ட்லி 30 ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸாக்ட்லி 30 ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஸ்டார்ட் அப் கம்பெனி. திடீர்னு ஒரு 6 மாசத்துல சர்வர் ப்ராஜெக்ட்ல இன்க்ரீஸ் பண்றாங்க, சர்வரோட இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இது அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னா, இல்ல 1 இயர்ல 5 இயர்ல டபுள் ஆகுதுங்கிறப்போ அப்போ என்ன பண்ணணும்? நெட்வொர்க்கை திருப்பி ரீகன்ஃபிகர் பண்ணணுமா? நெட்வொர்க்கை திருப்பி ரீகன்ஃபிகர் பண்ணலாமா? 6 மாசத்துல திடீர்னு ப்ராஜெக்ட் வந்துருச்சு, உங்களுக்கு சர்வர் எல்லாம் க்ரோ ஆகுது அப்படிங்கிறப்ப அப்ப அப்படியே டபுள் ஆகுது. ஸோ ஒரு ஃபியூச்சரிட்டிக் நாலேஜை வச்சு ஒரு ஃபியூச்சரிட்டிக்கா இது நடக்கலாம் அப்படிங்கறத நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல 26 நான் போடுறேன். அப்ப எனக்கு 62 வருது. சார் ஒரு ஃபியூச்சர் பர்பஸ்க்காக 62. மேனேஜர் வந்து, ஓ அப்படி சொல்றியா, அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுப்பா, நம்ம ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்போ 25. இதை ஃபர்ஸ்ட்லேயே டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா 126 ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்கு வருது. ஃபியூச்சரிட்டிக்காவும் திங்க் பண்ணணும். கரண்டாவே 30 ஐபி அட்ரஸ்ங்கிறப்போ திடீர்னு இன்னும் 2 சர்வர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா 2வது சர்வருக்கே நமக்கு ஐபி இல்லை. ரைட்? ஸோ ஏன் நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணணும். கரெக்டா? ஆல் ஓகே? ஐ கோ வித் அவங்க கேட்கறதே 30ங்கிறப்போ நான் 60 போவேன். அப்ப அவங்க 100 கேட்டாங்க அப்படின்னா நான் 200 போவேன். அவங்க 10 ஐபி அட்ரஸ் கேட்டாங்கன்னா 25 30 கொடுப்பேன். ஏன் அப்படி பண்றேன்? ஐ நீட் டு நோ மை ஃபியூச்சர். என் கம்பெனியை அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு சர்வீஸ் வரும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்வர் ரெக்வஸ்ட் வருது, எவ்வளவு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு எவ்வளவு க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க 30 ஐபி அட்ரஸ் இப்ப கேட்கறாங்க. ஸோ அதையும் ஏடபிள்யூஎஸ்ல கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா உட்காந்து மொத்தமா ரீகன்ஃபிகர் பண்ணணும். நெட்வொர்க்கை ரீகன்ஃபிகர் பண்றது இட் இஸ் நாட் அ ஒன் டே ஜாப். சரி, ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு. சப்நெட்டிங்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுதான் சப்நெட். இது ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்குங்கிறத தான் நான் சப்நெட் ஐடின்னு சொல்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்நெட்.
ஸோ சப்நெட் நீங்க சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க உங்க பர்பஸ்க்காக. எதுக்காக சப்நெட்டிங் போறோம், அதுல சிஐடிஆர்னா என்னன்னு தெரியுது. சிஐடிஆர்னா இதுதான் சிஐடிஆர், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இட்ஸ் மெத்தட். இதுல நிறைய மெத்தட் ஃபார்முலாலாம் இருக்குது ஓகேங்களா. இப்ப நம்ம பண்ணதுக்கு பேர் தான் சிஐடிஆர். CIDR is allocating IP address and routing the IP address and replacing the order classful IP address. Classful இருக்கிறத நம்ம கிளாஸ்லெஸ்ஸா கொடுக்குறோம், நம்ம உடைக்கிறோம் நெட்வொர்க். இதுல VLSM ஒன்று இருக்கு, அது இன்னொரு சப்நெட்டிங் கீழே வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அவ்வளவு தேவையில்லை நமக்கு. ரெண்டும் ஆக்சுவலி இது வந்து ஹோஸ்ட் பேஸ் பண்ணி வரும், இது நெட்வொர்க் பேஸ் பண்ணி வரும், அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. ரைட். ஸோ இப்போ நமக்கு சிஐடிஆர் இபிசி வரப்போ சிஐடிஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் 16ங்கிற அந்த சிஐடிஆரை வச்சு இவங்க /2020 கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன நெட்வொர்க் உங்க ப்ராஜெக்ட்ல வேணுமோ, எவ்வளவு சர்வர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அவ்வளவுதான் சார். சப்நெட்டிங் புரிஞ்சிருச்சு, IPv4 புரிஞ்சிருச்சு. IPv4ல சப்நெட் மாஸ்க் எனக்கு புரிஞ்சிருச்சு இம்பார்ட்டன்டா. ஏன்னா இதுவும் ஒரே நெட்வொர்க் கிடையாது. 172.31 172.31 இட்ஸ் நாட் அ சேம் நெட்வொர்க். 016 இந்த 3 ஆக்டடி சேர்க்கணும் நான், அதுவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. எனிதிங் எல்ஸ்? ஒரு நெட்வொர்க் டிசைன் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ டைம் Thank you for watching the video. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டாபிக் தான் நம்மளுடைய அடுத்த வீடியோ.